நதிக்கரையில் ஒரு பாட்டி தர்பூசணி வாட்டர்மெலன் விவசாயம் செய்து வந்தாள். தினமும் லாரி லாரியாக தர்பூசணிகளை விற்றாலும் அவளது வயல்கள் எப்போதும் பழங்களால் நிரம்பியே இருந்தன. அருகிலுள்ள நதியில் ஒரு தாய் ஹிப்போவும் அதன் குட்டியும் வாழ்ந்து வந்தன. பாட்டி மதிய நேரத்தில் ஓய்வு எடுக்கும் போது அந்த தாய் ஹிப்போவும் குட்டியும் வயலுக்குள் வந்து தர்பூசணிகளை சாப்பிடுவார்கள். ஒரு நாள் பாட்டி அவர்களை பிடித்துக் கொண்டாள். தாய் ஹிப்போ உடனே நதிக்குள் தப்பி ஓடிவிட்டது. ஆனால் அதன் குட்டி செடிகளில் சிக்கிக் கொண்டது. பாட்டி அந்த குட்டி ஹிப்போவை வீட்டுக்கு அழைத்து வந்தாள். கோபம் தணிந்த பிறகு அதற்கு தர்பூசணிகளை ஊட்டி பராமரிக்கத் தொடங்கினாள். நாளடைவில் அந்த ஹிப்போ குட்டி பாட்டியையே தனது தாயாக நினைக்கத் தொடங்கியது. பல ஆண்டுகள் கழித்து அந்த குட்டி ஹிப்போ மிகப்பெரிய ஹிப்போவாக வளர்ந்தது. ஒரு நாள் பாட்டி வைஷ்ணோ தேவி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். திடீரென அந்த பேருந்து ஒரு பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. அப்போது பின்னால் இருந்து ஒரு பிரம்மாண்ட ஹிப்போ வந்தது. அது தனது வலிமையால் பேருந்தை தள்ளி வெளியே கொண்டு வந்தது. அனைவரின் உயிரும் காப்பாற்றப்பட்டது. அந்த ஹிப்போவின் நன்றியுணர்வையும் வீரத்தையும் கண்டு அனைவரும் கைதட்டி அதற்கு நன்றி தெரிவித்தனர்.